ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகர் தன் ஒரு கரத்தில் சிவலிங்கத்தை ஏந்தி இருப்பதை சிறப்பானதாக சொல்லுகிறார்கள். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 6/3/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 22வது நாள், சுப முகூர்த்த நாள், சங்கடகர சதுர்த்தி, கோவை கோணியம்மன் இந்திர விமானத்தில் தெப்பம், திரிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை, காலை 10:32 முதல் 11:08 வரை வாஸ்து நேரம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி திரிதியை மாலை 6:57 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் காலை 10:26 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் புரட்டாதி, சந்திராசிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பேய் பிசாசு போன்ற துஷ்ட தேவதைகளிடம் இருந்து விடுபட. பேய் பிசாசு ஆவி சாத்தான் போன்றவை உண்டு என்றால் அவை காட்டு பகுதியில் விட்டு வீட்டு பகுதிகளுக்கு வருவதில்லை. பேய் பிசாசு ஆவி சாத்தான் போன்றவை பணக்காரர்கள் பக்கம் சென்றதாக பெரும்பாலும் கூற மாட்டார்கள். ஆனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை மட்டும் பிடித்து கொண்டதாக கூறுவார். பயந்த சாபம் உள்ள மனிதர்களை மட்டுமே பேய் பிசாசு சாத்தான் முதலியவை பிடித்து கொள்ளும் என்று கூறி தன்னைத்தானே பயமுறுத்திக் கொள்வார். அவற்றை விரட்ட வேண்டும் என்று கோடாங்கி அடிப்பவரை, வேப்பிலை அடித்து விரட்டுபவர்களையும் மாந்திரிகளையும் தேடிச் சென்று பல்லாயிரம் ரூபாய்களை கடன் வாங்கி செலவு செய்து பரிகாரம் தேட முயற்சி செய்வார்கள். இம்மாதிரியான ஆவி, பேய், பிசாசு, சாத்தான் தோஷம் உள்ளதாக கருதுவோர் மாந்திரிகம், கோடாங்கி, வேப்பிலை அடிப்பவர்களை நாடாமல் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நிம்மதியாக வாழலாம். எல்லா பகுதியிலும் உள்ளவர்களும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து வருவார். அவர்கள் இரு முடியில் ஏந்தி செல்லும் நெய் தேங்காய்களை தரிசனம் முடிந்த பிறகு நெய் தீபத்தில் போடுவார். நெய் தீபத்தில் போடப்பட்ட தேங்காய் எரிந்து கருகிய நிலையில் உள்ளதை ஐயப்ப பக்தமார்களிடம் சொல்லி எடுத்து வர சொல்லுங்கள். எரிந்து கருகிய நெய் தேங்காய் உங்கள் வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுக்குள் துஷ்ட தேவதைகள் எதுவும் வராது, பிடிக்கவும் செய்யாது.
துஷ்ட தேவதைகளை பிடித்ததாக கூறுபவர்கள் நெற்றியிலே அந்த கருகிய நெய் தேங்காய் சுருக்கை தடவுங்கள், துஷ்ட தேவதைகள் ஓடிவிடும். இரண்டாவது பரிகாரம், அதிகாலையிலே மாட்டு சாணமும் மூலிகையிலும் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தப்பட்டன. ஆதி காலத்தில் மாட்டு சாணம் ஒரு கிருமி நாசினி என்பதால் இன்று வீட்டு வாசலிலே சாணம் தெளிக்கப்படுகிறது. மருதாணி ஒரு மூலிகை. இதை கை கால்களில் தடவி கொண்டால் அழகு மெருகு கூடுவதாக மட்டும் கருதுகிறோம். உண்மையில் மருதாணி துஷ்ட தேவதைகளும் விரட்டப்படும் பயன்படுத்தப்படும் மூலிகை. எனவே நடைமுறை வாழ்க்கையிலே மருதாணி பயன்படுத்தப்படுகிறது. இன்று மெஹந்தி என்ற பெயரிலே நகரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஆண் பெண் இருவருக்கும் திருமண காலத்தில் மருதாணி பூசப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் கெட்ட ஆவிகளை தொடரக்கூடாது என்பதற்கு. எனவே பேய் பிசாசு ஆவி பிடித்தவர்களாக கருதப்படும் மருதாணி போட்டுக்கொண்டு தேய்த்து குளித்தால் அவை ஓடிவிடும். மாந்திரிகளை நாட வேண்டியது இல்லை. மூன்றாவது பரிகாரம், சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் காலத்தில் மருதாணி இலைகளை பிரித்தெடுத்து பறித்து வர வேண்டும். அதனை 5 வகை எண்ணெய்களில் கலந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி தைலம் எடுக்க வேண்டும். அதனை ஒரு பாட்டிலில் எடுத்து வைத்துக் கொண்டால் இது பேய் பிசாசு கெட்ட ஆவிகள் சைத்தான் பிடிப்பதாக நினைப்பவர்கள் நெற்றியிலும் புருவத்திலும் தடவிட வேண்டும். கெட்ட ஆவிகள் என்பது துஷ்ட தேவதைகளாகும். தழுவிய 15 நிமிடத்துக்குள் துஷ்ட தேவதை காணாமல் ஓடிவிடும். மருதாணி தைலம் கொண்ட பாட்டில் வீட்டில் இருந்தாலே துஷ்ட தேவதைகள் வராது. நாளைய தினம் பித்ரு தோஷம் விலக அதற்கு உண்டான கிரக அமைப்புகள் என்ன, அதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த சில தினங்களாகவே நாம் 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ருணா ரணம் சத்ரு என்று சொல்லப்படுகின்ற, ருணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள் அவமானங்கள், ரணம் என்றால் நாம் பெறுகின்ற பாதிப்பு, சத்ரு என்றால் வியாதி வழக்கு. இதை காட்டுகின்ற ஸ்தானம் தான் 6வது ஸ்தானம். 6லே சந்திரன் என்றால் சந்திர தசாவில் ஜலதோஷம், சளித்தொல்லை, மஞ்சள் காமாலை ஏற்படும். செவ்வாய் 6லே நின்றால் தசா நடந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய், உடலில் புண், அறுவை சிகிச்சை, கட்டி போன்றவை உண்டாகும். புதன் 6லே நின்றால் தசா நடந்தால் நரம்பு சம்பந்தப்பட்டது, நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி, இடுப்பு வலி, மலச்சிக்கல், வெண்குஷ்டம். குரு 6லே நின்றால் தசா நடந்தால் புற்றுநோய், சர்க்கரை நோய், காது வலி, குடல் வலி. சுக்கிரன் 6ல் நின்றால் தசா நடந்தால் பிறப்பு உறவுகளில் பிரச்சனை வரும். சனி 6ல் நின்றால் தசா நடந்தால் பக்கவாத நோய், முதுகு தண்டில் நோய், புற்றுநோய். இவர் மட்டும் 6ல் பலம் பெற்றால் எந்தவித நோய்களும் வராது, பலம் குறைந்தால் வரும். ராகு 6ல் நின்றால் பலம் குறைந்தால் நோய் ஏற்படும், பலம் அதிகரித்தால் யோகத்தை செய்யும், குடல் வலி, புற்றுநோய் ஏற்படும். கேது தசா நடந்தால் வயிற்று வலி, அஜீரணம், பித்த நோய், விஷ காய்ச்சல், அலர்ஜி நோய், தோல். கேது தசாவில் நல்ல பலன் நடந்தாலும் சில நோய்கள் வரும். இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளைய தினம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் சுக்கிர ஆதித்யாய ராஜயோகம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீ கொட்டப்போகும் அதிர்ஷ்டமடை. ஜோதிடத்தில் அரிதாக உருவாகும் சக்தி வாய்ந்த கிரகங்களின் சேர்க்கை சிலரின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. அத்தகைய முக்கியமான மாற்றம் வரும் சூரியனின் பெயர்ச்சி 2026 பல ராசிகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை திறக்க உள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தின் படி 2026 மார்ச் 15 அன்று கிரகங்களின் அரசனான சூரியன் மீன ராசிக்குள் நுழைகின்றார். ஏற்கனவே அங்கு சுகபோகங்களின் காரணமான சுக்கிரன் சஞ்சாரம் செய்து வருவதால் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உருவாகி இந்த அரிய இணைப்பால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலிமையான சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் உருவாகி குறிப்பிட்ட 3 ராசிகளுக்கு ஜாக்பாட் தர உள்ளது. முதலிலே மிதுனம். முயற்சிக்கு மாபெரும் வெற்றி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பொற்காலமாய் அமையும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாய் முடியும். பணியிடத்தில் பதவி உயர்வு, கௌரவம் மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதுடன் ஆடம்பர வாழ்க்கை அனுபவிக்கும் யோகமும் உருவாகும். துலாம். பொருளாதார பாய்ச்சல். சுக்கிரனை ராசிநாதாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை பெரும் நன்மைகளை தரும். எதிர்பாராத பண வரவுகள், புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் கூட்டு தொழில் வெற்றி கிட்டும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு இது அதிர்ஷ்டமான காலமாய் அமையும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் சாத்தியம் அதிகமாகும். மீனம். அதிர்ஷ்ட கதவுகள் திறப்பு. இந்த சேர்க்கை நிகழும் மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும் காலகட்டமாய் இது அமையும். நீண்ட நாட்கள் கடன் பிரச்சனையும் முடிவுக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. உறவினரிடம் நண்பரிடம் நிதி உதவி கிடைக்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உருவாகி
மன நிம்மதி அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த கிரக இணைவு பலரின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை உருவாக்கும் என்று ஜோதிடர்கள் கணிக்கின்றனர். குறிப்பாக மிதுனம், துலாம், மீனம் ராசியினர் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வெற்றி மற்றும் வளம் நிறைந்த புதிய அத்தியாயம் தொடங்கும் என்பதில் ஐயமில்லை. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது காலையில் 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் 12 ராசிகளுக்கு உரிய மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிய அப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் 12 ராசிகளுடைய பொது பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவி இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். மற்றபடி புத்திசாலித்தனமாக கவர்ச்சியாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். மற்றபடி புத்திசாலித்தனமாக கவர்ச்சியாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள். பிரச்சனைக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார். பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ரீதியாக ஒருவித அலுப்பு சலிப்பு ஏற்படலாம். உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். சிலர் உதவுவதை போல உபத்திரம் தருவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிவோர் வந்து நீங்க பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ரீதியாக ஒருவித அலுப்பு சலிப்பு ஏற்படலாம். உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்து சிலர் உதவுவது போல உபத்திரம் தருவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பேசுங்கள். உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். பொறுமை தேவைப்படுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பேசுங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாத பொறுமை தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களும் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். தொட்டது துளங்கும் நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். தொட்டது துளங்கும் நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவுடன் பழகுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தை வாடிக்கையாளர் கனிவுடன் பழகுங்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும். இதனால் கையிருப்பு குறையலாம். மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும். பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பது. உடல்நலம் சீராகும். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். தொழில் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும். இதனால் கையிருப்பு குறையலாம். மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பது. உடல்நலம் சீராகும். உறவினர்கள் வீடு தேடி வருவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைய பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். பண முழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவது. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது. தொட்டது துளங்கும் நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பு. பண புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் வழக்கில் வெற்றி பெறுவது. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது. தொட்டது துளங்கும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விவாதம் வேண்டாம். இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தை தந்த அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்துக் கொள்ளாது. வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரின் விவாதம் வேண்டாம். இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படும். கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த உதவி செய்யும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எடுத்த வேலையை முழுமையால் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள். பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. கவனம் தேவைப்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தால் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. கவனம் தேவைப்படுகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்ற. நன்றி, வணக்கம்.